ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கீரை கூட்டு ரெசிபி பார்க்கலாம். இந்த ரோஸ் வந்து இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூத்துருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு ரோஸ் பூத்துருக்கு. இது வந்து நாங்கள் விதை போட்டு விளைய வச்ச கீரை, சிறுகீரை தான் இது. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு 2 பேருக்கு தேவையான அளவு செய்கிற அளவுக்கு, ஒரு கீரை கூட்டு செய்கிற அளவுக்கு ஒரு கீரையை நம்ம கிள்ளிப்போம். பாருங்கள், இது போதும் நமக்கு ஒரு வேளை சமைக்கிறதுக்காக. நான் லஞ்சுக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன். இது தேவையானது சிறுபருப்பு வந்து சும்மா கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுட்டு வாஷ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் போட்டுடலாம். இந்த கீரையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து மண் இருக்கும். பாருங்கள், இந்த சைடில் வந்து பருப்பு வெந்துருச்சு. இது தேவையான பொருட்கள் பாருங்கள்: உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் மற்றதில் ஆட் பண்ணணும். பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்கணும். நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து வெங்காயத்துக்கு முன்னாடி அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌனில் வர மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா தக்காளி இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி இருந்தாவே போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். அதை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கோம்ல, அந்த கீரையை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அந்த டைமில் சேர்த்துட்டு பார்க்க தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வதங்க அது வந்து ஃபுல்லாக அப்படியே சுருங்கிடும். இதுக்கப்புறமா இது வந்து தண்ணி கீரையே வந்து தண்ணி விடும். ஆக்சுவலி இந்த கீரை வந்து அந்தளவுக்கு தண்ணி விடலை. அதனால் கொஞ்சமாக ஒரு லிட்டில் அமௌண்ட் வாட்டர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இந்த டைமில் வந்து வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வேக வச்ச பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் இருந்தாக்கா ஃபைனலாக தேங்காய் ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இதுதாங்க கீரை கூட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.